ஹாய் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ மெசேஜிங் பவர்ன்ற டைட்டில். சுப்ரீம் கோர்ட் வாட்ஸ்அப்போட டேட்டா ஷேரிங் பாலிசியை பற்றி நிறையா கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அதனுடைய ஷார்ட் வீடியோ தான் இது. ஸோ இன்றைக்கி இந்தியா முழுக்க ஸ்மார்ட் ஃபோன் அப்படிங்கிறது எல்லாரோடைய கையிலையுமே இருக்குது. ஸ்மார்ட் ஃபோன் இருக்கிறவங்ககிட்ட வாட்ஸ்அப் கண்டிப்பாக இருக்குது. வாட்ஸ்அப்பில் இப்போ நாம் நிறைய குரூப்ஸ் இருக்குது. ஸ்கூல் குரூப்ஸு, காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ஸு, ரிலேட்டிவ் குரூப்ஸு, நம்ம வேலை செய்கிற இடத்துல குரூப்பு, ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா அவங்களுடைய கிளாஸ் குரூப்பு, ஃப்ரெண்ட்ஸு, ஏரியா லோக்கல் கைஸ் குரூப்புன்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் பிகம்ஸ் அன் எசென்ஷியல். ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருக்குன்னா கண்டிப்பாக வாட்ஸ்அப் இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கிற சுச்சுவேஷன்ஸ் தான் இப்போ இந்தியா இருக்குது. இன்றைக்கில் நேத்திக்கு சுப்ரீம் கோர்ட் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க மெட்டா நிறுவனத்துக்கிட்ட. எதை பற்றினா அவங்களோட வாட்ஸ்அப் ப்ரைவசி பாலிசி அப்டேட் பற்றி கேட்டிருக்காங்க. 2021 கொண்டு வரப்பட்ட வாட்ஸ்அப் ப்ரைவசி பாலிசி அப்டேட்டை பற்றி அவங்க ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. அந்த அப்டேட்டில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வாட்ஸ்அப்பில் இருக்கிற டேட்டாவை நாங்கள் எங்களுடைய அதர் ஆப்ஸுக்கு நாங்கள் ஷேர் பண்ணுவோம். மெட்டாவோட அதர் ஆப்ஸ், எக்ஸாம்பிள் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம். இதுக்கு ஒத்துக்கிறவங்க வாட்ஸ்அப்பில் இருங்க, இல்லைனா நீங்கள் கிளம்பி போங்க அப்படின்ற மாதிரி அவங்களுடைய வாட்ஸ்அப் ப்ரைவசி பாலிசி அப்டேட் 2021 சொன்னாங்க. ஸோ இங்கே என்னென்னா, நம்மளுக்கு ஆப்ஷன்லாம் அவங்க தரல. வாட்ஸ்அப்பில் நீ இருக்கிற அப்படின்னா உன்னுடைய டேட்டா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் இருக்கும். யூ ஜஸ்ட் அக்செப்ட் இட் ஆர் லீவ் இட் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இதுக்கு பேர் தான் நெட்வொர்க் எஃபெக்ட் அப்படிங்கிறது. நம்மளுக்கு வாட்ஸ்அப் தேவை தான், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் வேணான்னு கூட யோசிக்கலாம் ஒரு சில யூசர்ஸ். பட் வேறு வழியே இல்லை, உன்னுடைய வாட்ஸ்அப் அங்கே லிங்க் ஆகுன்றதை மெட்டா சொல்கிறாங்க. இது காம்படிட்டிவ் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது இந்தியாவில் இருக்கிற ஒரு அமைப்பு. அந்த அமைப்பு இது ரொம்ப தப்பு, நீங்கள் டேட்டா தெஃப்ட் பண்ணுறீங்க, டேட்டாவை திருடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு 200 கோடி ரூபா உங்களுக்கு ஃபைன் விதிச்சாங்க. இந்த காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவோட வேலையே என்ன அப்படின்னா, ஒரு கம்பெனி நம்பகத்தன்மையாக இருக்கா அப்படின்றத ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணுவாங்க, செக் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு மேட்ச்சில் ஒரு ரெஃப்ரி அம்பையர் பண்ணுற மாதிரி. ஸோ அவங்க ஒரு 200 கோடி ரூபா வாட்ஸ்அப்புக்கு மெட்டா நிறுவனத்துக்கு நிரூபித்தாங்க. ஃபைனாகவே போட்டுட்டாங்க அவங்க. நீங்கள் டேட்டாவை தெஃப்ட், டேட்டா ப்ரீச் பண்ணுறீங்க அப்படின்றது. இதை எதிர்த்து தான் மெட்டா நிறுவனம் சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணாங்க. அதில் தான் சுப்ரீம் கோர்ட் இந்த மாதிரி யாருமே எதிர்பார்க்காம மெட்டா நிறுவனத்தை நோக்கி நிறையா கேள்வியை கேட்டிருக்காங்க. உங்களால் இந்தியன் கான்ஸ்டியூஷனை பேஸ் பண்ணி இங்கே இருக்கிற சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு உங்களால் இருக்க முடியும்னா இருங்க, இல்லைனா நீங்கள் கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது என்னென்னா, ஒரு இடத்துல ஒரு அன்செக்டு பவர், அதாவது வாட்ஸ்அப் மெசேஜிங் பிளாட்ஃபார்ம் இப்போ அன்செக்டு பவரில் இருக்குது இந்தியாவில். என்ன தான் டெலகிராம், அரட்டை இந்த மாதிரி ஆப் வந்தாலும் வாட்ஸ்அப்போட யூசேஜ் மிக மிக அதிகமாக இருக்கிறதுனால அவங்க ஒரு மோனோபோலியாக இருக்கிறதுனால என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க நினச்சிக்கிட்டாங்க. பட் சுப்ரீம் கோர்ட் வாட்ஸ்அப்புன்ற ஒரு ஆப்பை நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நான் அதில் ஒரு டேட்டா தரேன்னா அது அங்கே தான் இருக்கணும். நீ அதுக்கு ஒரு பேரண்ட் கம்பெனி இருக்குது, அந்த பேரண்ட் கம்பெனி கீழே இருக்கிற அத்தனை சப்சிடரி கம்பெனிக்கு நான் அந்த டேட்டாவை ஷேர் பண்ணுறது கிட்டத்தட்ட டேட்டா தெஃப்ட் தான் அப்படின்ற மாதிரி அவங்க வாட்ஸ்அப்போட மெட்டா நிறுவனத்துக்கு கொஷின் போட்டிருக்காங்க. ஸோ இது அடுத்தது எதை நோக்கி போகும் அப்படிங்கிறது தெரியல. ஸோ டேட்டா தெஃப்ட் அப்படிங்கிற கான்செப்டில் இப்போ மெட்டா நிறுவனம் இருக்குது. ஏற்கனவே இன்ஸ்டாகிராம் எல்லாமே யூரோப்பியன் கமிஷனில், யூரோப்பியன் யூனியன்லையுமே இதுக்கு மிகப்பெரிய ஒரு அப்போஸ் இருந்துகிட்ருக்கு. நான் ஒரு இடத்துல ஒரு தர டேட்டாவை எல்லா இடத்துலையும் இங்கே யூஸ் பண்ணுறது தப்புன்ற மாதிரி இப்போ பல கண்ட்ரீஸில் அவங்க பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ இந்திய அரசியல் அமைப்பில் இல்லை இந்தியன் லா படி மெட்டா நிறுவனத்துக்கு என்ன சுப்ரீம் கோர்ட் சொல்லும் அப்படிங்கிறது யூ ஹேவ் டு வெயிட் அண்ட் வாட்ச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.